ஹாய்! ஹலோ! எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். நாங்களும் நல்லா இருக்கோம். இன்னைக்கு டே வந்து 6 மணிக்கு ஸ்டார்ட் ஆச்சுங்க. 6 மணிக்கு வந்து லைட்டு போடாம பார்க்குறேன். 2, 3 மணிக்கு எப்படி இருக்கும்? அந்த மாதிரி இருக்குங்க. உங்களுக்கே வீடியோல பார்த்தா தெரிஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் லைட்டு போட்ட பிறகு தான் வெளிச்சமாவே தெரியுதுங்க. கொஞ்சம் இருட்டா இருக்கும். பயமா வேற போயிருச்சு. ஏன்னா நான் மட்டும் தான் ஃபர்ஸ்ட்டு வாசல் தெளிச்சு கோலம் போட போனேன். அதுக்கப்புறம் நான் போன கொஞ்ச நேரத்திலயே பக்கத்துலலாம் அக்கா, நிலா அக்கான்லாம் இருக்காங்க. அவங்கலாம் வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் வாசல் தெளிச்சு சின்னதா ஒரு கோலத்த போட்டாச்சுங்க. அது என்னவோ தெரியல. எனக்கு என்னோட ஒரு சிஸ்டர் சொன்ன மாதிரி மார்கழி மாசத்த விட இப்ப தான் என்னமோ கொஞ்சம் ரங்கோலி வந்து வித்தியாசமா டிஃப்ரெண்ட்டா போடணும் அப்படின்னு என்னமோ ஒரு ஐடியா வந்துக்கிட்டே இருக்கு. ஸோ, அதனால இன்னைக்கு ஒரு சிறப்பான அழகான ரங்கோலிய போட்டு வீடியோவும் எடுத்திருக்கேன். இதனுடைய ஃபுல் வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். வேணுங்கிறவங்க மறக்காம கண்டிப்பா பாருங்க. அதுக்கப்புறம் குளிச்சுட்டு நல்லபடியா சாமி கும்பிட்டுட்டு டீ குடிக்க உட்காந்துட்டோம். அந்த ரஸ்க்கு ஒரு 1/2 டம்ளர் பால வந்து நான் முகிய குடிக்க வைக்கிறதுக்குள்ள எனக்கு டெய்லி போராட்டம் தாங்க. அப்பையிலேருந்தே சரி, ஒரு 1/2 டம்ளர் பால் குடிக்கிறதுக்கே அப்படி பண்ணும். குடிக்காது. ஆனா இப்போலாம் முன்னாடி கூட ரஸ்க்கெல்லாம் நான் குடுத்தா நெனச்சு சாப்பிடும். பிஸ்கட்லாம் நெனச்சு சாப்பிடும். இப்ப அந்த ரஸ்க்கையுமே பாதி சாப்பிடுவாங்க. அதுக்கப்புறம் அந்த டீல விட்டு விட்டு விளையாட ஆரம்பிச்சுருவாங்க. உங்களுக்கே அதில பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ, அந்த ஒரு டாஸ்க்கையும் செஞ்சு முடிச்சு, பூனைய பயத்த காட்டி கொஞ்சோண்டு பால குடிக்க வச்சுட்டேன். பூனைனா முகிக்கு பயங்க. பூனைன்னு சொன்னாலே, "அம்மா பூனை" அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு பயம். அ இருந்தாலும் ஒரு சில நேரம் வந்து, "பூனையா?" அப்படின்னு கேட்டுருவாங்க திருப்பி. ஒரு சில நேரம் பயப்படுவாங்க. மோஸ்ட்லி நைட்டு தூங்க வைக்கிறது வந்து பூனைய சொல்லி மட்டும் தாங்க தூங்க வைக்க முடியும். இந்த ஃப்ரேம் வந்து என்னைய ஃபாலோ பண்றவங்க எல்லாருக்கும் தெரியும். என்னுடைய நாத்தனார் வந்து மொஹியோட ஃபர்ஸ்ட் பர்த்டேக்கு வந்து குடுத்ததுங்க. என்னுடைய நாத்தனாருன்னா, என் வீட்டுக்காரோட அக்கா 4 பேரும். அவங்க 4 பேர் சேர்ந்து குடுத்தாங்க. முஹிக்கும் குடுத்தாங்க. என்னுடைய மச்சான் பையன் கைலாஷ் அவன் பிறந்த நாளுக்கும் குடுத்தாங்க. ஃபோட்டோ சூப்பரா இருக்குல்ல? அதனால ரெட்டையாளத்தில வைக்கலான்னு வீட்டுக்காரவங்க சொன்னாங்க. ஆனா நான் வந்து டெய்லி நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கணும்னு சொல்லிட்டு, இங்கே புதுக்கோட்டையில எங்களுடைய டேபிள்ல வச்சாச்சு. டெய்லி தூங்கி எந்திரிச்சு பார்க்குறதே என்னுடைய தங்க மக முகத்துல தாங்க. அதுக்கப்புறம் என்னன்னா, சாப்பாடு செய்ய ஆரம்பிச்சுட்டேங்க. இது வந்து மாமாவும் இருக்காங்க. அதனால அவங்களுக்கு வந்து இட்லி ஊத்திரலான்னு சொல்லிட்டு, இட்லிய ஊத்தி தக்காளி சட்னிக்கு தாங்க ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். அ அது எப்படின்னு தெரியல. ஒரு சில கடையிலலாம் மாவு வாங்குனா இட்லி நல்லா சாஃப்ட்டா பஃபியா இருக்கு. ஒரு சில இடத்துலலாம் பார்த்தோம்னா, ஒரு மாரி சப்பட்டையா எப்படி அப்படி இருக்கு. ஸோ, அது எதனால உளுந்து வேரியேஷன் ஆகுறனால அப்படி ஆகுமா? ஏன்னா நான் இப்ப தானே மாவு அரைக்கலாம் கத்துக்கிட்டு இருக்கேன். ஸோ, இனிமே தானே எனக்கும் கொஞ்சம் கொஞ்சம் தெரியும். ஸோ, மாவு அரைக்கிறதுல யார் யாரெல்லாம் எக்ஸ்பர்ட்டா இருக்கீங்களோ, இல்லத்தரசிகள் எல்லாருமே எக்ஸ்பர்ட் தானே. ஸோ, யாராச்சும் இருந்தா எனக்கு எவ்வளோ எவ்வளோ ரேஷியோ போடணும் அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா கமெண்ட் பண்ணுவீங்கன்னு எதிர்பார்க்குறேன். ஸோ, வந்துட்டு நானும் மாமா, முகி தான். ஏன்னா காலையில முகி அப்பா வந்து எப்பவுமே மாலை போட்டா சாப்பிட மாட்டாங்க. மதியம் வரத சாப்பாடு தான். அதனால ஒரு ஈடு மட்டும் இட்லி ஊத்தி வச்சுட்டு சட்னி வதக்க ஆரம்பிச்சாச்சுங்க. அ எப்பவுமே சரிங்க. நான் தக்காளி, வெங்காயம் நறுக்க போனா, முகி விளையாண்டுகிட்டு இருக்கும். அது எப்படிதான் தெரியல, நான் தக்காளி நறுக்க போறேங்கிறது அதுக்கு தெரியுமோ தெரியல, பக்கத்துல வந்துருங்க. வந்துட்டு தக்காளி எடுத்து திங்காத ஒரு நாள் கூட கிடையாதுங்க. ஃப்ரம் த பிகினிங் ஸ்டார்ட்டிங்லேருந்து அதுக்கு விவரம் தெரிஞ்சு சாப்பிட ஆரம்பிச்சு, நடக்க ஆரம்பிச்சதுலேருந்து தக்காளின்னா போதுங்க ஓடி வந்துரும். இப்ப கூட பாருங்களேன் இந்த வீடியோல, அவ்வளோ நேரம் வந்திருக்காது. நான் தக்காளி நறுக்கிட்டு இருக்கேன் பொழுதே வந்துருவாங்க தங்கமக. அது எப்படின்னே தெரியல. அதுக்கு அதில ஒரு டேஸ்ட்டு போல தக்காளியில. இப்ப பாருங்க, நான் குடுக்க மாட்டேன்னு சொல்லியும், அது கைய விட்டு எடுத்துரும். எடுத்து தின்னுட்டு மறுபடியும் வந்து கேட்கும். ஏன் கேட்குறீங்க? டெய்லி தக்காளி, வெங்காயம் நறுக்கையிலலாம் ஒரே அக்கப்போர் தான். அத விட பச்சையா தக்காளிய வாங்கி தின்ற பிறகும், நம்ம சட்னிக்கு வதக்கி வச்சிருப்போம் இல்லையா? அத கொண்டு போய் ஹால்ல வந்து ஆற வச்சோம்னா, ஃபேன போட்டு ஆற வச்சோம்னா, அதில ஒரு கைய அள்ளிருவாங்க. அவங்க குட்டி கைய வச்சு அள்ளிருவாங்க. ஆ முஹி அப்படின்னு அதட்டுனோம்னா ஓடிருவாங்க. ஏன் கேட்குறீங்க? இப்ப பாருங்க. இந்த வீடியோல வந்துட்டு தக்காளி எடுத்து சாப்பிடும் பாருங்க. குட்டி பிள்ளைங்களுக்கு எது எதுலலாம்
ஒரு ஆசை. நம்ம வந்து பார்த்து பார்த்து செஞ்சு குடுப்போம். அதெல்லாம் சாப்பிடாதுங்க. ஏனோ தானோ அப்படின்னு தான். அது மாரி இன்னொரு விஷயம் என்னன்னா, நம்ம வந்து இப்போ ஒரு சாப்பாடோ, இல்ல ஒரு பாலோ, இல்ல ஏதோ ஒண்ணு முகிக்கு குடுத்தோம்னா சாப்பிடாது. அதே வந்து என்னுடைய மச்சான் பையன் வந்து கைலாஷ் இருக்கான். அவனுக்கு ஏதாச்சு அவங்க அம்மா ஊட்டும் பொழுது பார்த்தா, போய் நிக்கும். அம்மா, அம்மா, அம்மான்னு கேட்கும். அது என்னன்னு தெர்ல. பொதுவாவே எல்லா குழந்தைங்களும் இப்படிதானா? நம்ம ஊட்டும் பொழுது வாங்க மாட்டாங்க. அவங்க பெரியம்மா, அவங்க சின்னம்மா ஊட்டும் பொழுது வாங்குவாங்களா? இல்ல எப்படி என்னன்னு எனக்கு தெரியல. மோஸ்ட்லி கைலாஷுக்கு எது ஊட்ட ஆரம்பிச்சாலும் முகி போயிரும். அம்மா, அம்மான்னு சொல்லிட்டு. நம்ம நான் வந்து 1 வயசுல இருக்கும் பொழுதெல்லாம் 6 மாசத்துக்கு மேலேருந்து 1 வயசு 1 1/2 வயசுக்குலாம் பார்த்து பார்த்து சமைச்சு குடுத்தேங்க. ஆல்ரெடி நான் உங்கள்ட்ட வந்து ஷேர் பண்ணியிருக்கேன்னு நெனைக்கிறேன். ஆனா இப்ப அப்படி இல்ல. வீட்ல சமைக்கிறதே சாப்பிடு அப்படின்னு எக்ஸ்ட்ரா எதுவுமே பண்றதில்ல. நான் ஒரு 4, 5 மாசத்துக்கு முன்னாடி முகிக்கு வந்து இந்த ராகி மாவு ஏதாச்சும் ஒண்ணு ரெடி பண்ணணும். கொஞ்சம் ஹெல்த்தியா அது மட்டும் ரெடி பண்ணி வச்சுக்கலான்னு சொல்லிட்டு, இன்கிரீடியன்ட்ஸ்லாம் எழுதி பேப்பர்ல பர்ஸ்லயே வச்சுக்கிட்டு, ஒரு 2, 3 டைம் வந்து புதுக்கோட்டைக்கு வந்து வாங்க முடியாம போயிருச்சு. சரி அறந்தாங்கில வாங்கலாம் அப்படின்னு பார்த்தா, அறந்தாங்கிலயும் வாங்க முடியல. சரி நம்ம ஊர்ல போய் வாங்கலான்னு ஒரு 2, 3 ஷாப் போனேன். பெரிய ஷாப்பு போனேன். அங்க வந்து இந்த மாரி ஓவரால் எல்லா திங்ஸும் இருக்காது. நீங்க சூப்பர் மார்க்கெட் கேளுங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி சூப்பர் மார்க்கெட் எங்க ஊர்ல சூப்பர் மார்க்கெட் இருக்கு. அகமது சூப்பர் மார்க்கெட்டுன்னு இருக்கு. பெரிய பெரிய கடையெல்லாம் இருக்கு. எங்க ஊர் டவுன் தாங்க. சொல்லிட்டு போய் பார்த்தா அங்கேயும் இல்லங்க. இந்த 4, 5 மாசமா இந்த முகிக்கு வந்து இந்த ராகி மால்ட்டு, ராகி இதெல்லாம் வந்துட்டு பெண்டிங்ல இருக்குங்க. சத்து மாவுலாம். அ கண்டிப்பா ட்ரை பண்ணி செஞ்சு குடுக்கணுங்க. வெயில் அடிக்கும் பொழுதே வாங்கி காய வச்சு அரைச்சா தான். இனி வெயில் காலம் தான் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. கொஞ்சம் வந்து மெனக்கெட்டு பண்ணணும். டெய்லி நம்மளுக்கு அன்றாட வேலைகள் பார்த்துட்டு இருக்கிறதுக்கே சரியா போகுதுங்க. உண்மையாவே குழந்தைங்கலாம் ஸ்கூல் போயிருச்சுங்கன்னா, அப்பதான் இருக்கு வேலை. லஞ்ச் பாக்ஸு அதுங்கள கிளப்புறது, அதுங்களுக்கு தல சீவி விடுறது, திரும்ப அவங்களுக்கு ரிட்டர்ன் வந்த பிறகு சமைச்சு குடுக்குறது, சாப்பாடு செய்றதுன்னு. நம்மளுக்கு இப்பவே முடியல. குழந்தைங்கள வச்சுட்டு. அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, என்னைய வந்து ஒரு உறவு வந்து கேட்டிருந்தாங்க. "எந்த கோவிலுக்கு?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க பர்சனலா. நாங்க மாலை போட்டிருக்க வந்து நெடுங்குடி கைலாசநாதர் பிரசன்ன நாயகி அம்மா அவங்களுக்கு தான் மாலை போட்டிருக்கோம். மகா சிவன்ராத்திரி வருது இல்லையா? மாசி 3 அதுக்கு வந்து எப்பவுமே நெடுங்குடி வந்து விசேஷங்க. யார் யாரெல்லாம் நெடுங்குடிக்கு போயிருக்கீங்கன்னு சொல்லுங்க. நெடுங்குடி வந்து எப்படின்னா, எப்படி சொல்றது? இப்போ நம்ம தைப்பூசத்துக்குலாம் பழனியில கூட்டம் இருக்கும் இல்லையா? அந்த அளவுக்கு நெடுங்குடி அந்த சரௌண்டிங் ஃபுல்லாவே கூட்டம் இருக்குங்க. என் வீட்டுக்காரர் வந்து 1 வயசுல இருந்து மாலை போட்டுக்கிட்டு இருக்காங்க. 1 வயசுலயோ, 2 வயசுலேருந்து மாலை போட்டுக்கிட்டு இருக்காங்க. நடந்து தான் போவாங்க. ஆமா. நல்லபடியா வந்துட்டு நாளைக்கு கோயிலுக்கு கிளம்புறாங்க. நாளைக்கு நடக்க ஆரம்பிச்சுட்டு, ஞாயிற்றுக்கிழமை சிவன் ராத்திரி அன்னைக்குன்னு ரீச் ஆயிருவாங்க. நாங்க வந்துட்டு நடந்தெல்லாம் போகலங்க. அ நடக்கக்கூடிய சூழ்நிலை இல்ல. நாங்க வந்து கண்ணுடையார் கோவில்னு சொல்லிட்டு, கோவில் நெடுங்குடிக்கு முன்னாடியே ஒரு 1 கிலோமீட்டருக்கு கண்ணுடையார் கோவில்னு இருக்கு. அங்க தான் எல்லாரும் போய் சாமியெல்லாம் வெயிட் பண்ணுவாங்க. குளிச்சு கிளிச்சிட்டு இருப்பாங்க. நாங்க அங்க போய் இறங்கி, பஸ்ல போய் இறங்கி, அங்கேருந்து அவங்க எல்லார் கூடயும் நடந்து கோயிலுக்கு போவோம். ஆமா. நாங்க வந்துட்டு பிஃபோர் மேரேஜ் அப்போவிலேருந்தே அப்படிதான் பண்றது. இப்ப 2 வருஷமாவும் அப்படிதான் பண்ணோம். இப்ப இந்த 3வது வருஷம் அப்படிதான் போறோம். ஆனா, இந்த 3வது வருஷம் என்ன விசேஷம் அப்படின்னா, நான் வருஷம் மாலை போட்டிருக்கேன். அதுதான் எனக்கு பெரிய பெரிய சந்தோஷம். ஆமா. முகி வந்து 2வது வருஷங்க. அவங்க வந்து சீனியர். எனக்கு சீனியர் ஆயிட்டாங்க. நல்லபடியா மாலை போட்டுட்டு கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு, உங்கள்ட்ட சொல்றேன். துணியெல்லாம் கிடந்துச்சுங்க. எல்லா துணியும் துவைச்சு போட்டுட்டு, ஏன்னா நம்ம நாளைக்கு நாங்க ஊருக்கு கிளம்புறோம் இல்லையா? போட்டிருந்தது அவங்களுடைய 2, 3 ஷர்ட்லாம் கிடந்துச்சு. அதெல்லாம் துவைச்சு காய போட்டுட்டு, கிளம்பியாச்சு. அதுக்கப்புறம் என்னன்னா, நாங்க வந்து மோஸ்ட்லி வந்து காலையில வந்து டிஃபனுங்க. நைட்டுமே டிஃபன். மதியம் ஒரு வேள தான் சாப்பாடு. ஆனா வந்து இங்க என் வீட்டுக்காரர் வந்து காலையில சாப்பிட மாட்டாங்க. ஐயப்பன் கோயிலுக்கு மாலை போடையிலயும் சரி, அ இங்க நெடுமுடிக்கு போடும் பொழுதும் சரி, காலையில சாப்பிட மாட்டாங்க. மதியம் மட்டும் தான் சாப்பிடுவாங்க. அந்த மாரி நைட்டு வந்துட்டு சாப்பாடு செஞ்சு குடுத்துர்றது. இப்ப மாலை போட்டதுலேருந்தே டெய்லி நான் வந்து சாப்பாடு செஞ்சு குடுத்துர்றேங்க. ஏதோ ஒண்ணு அவங்க வந்து எப்படின்னா, இவங்களுடைய கேரக்டர் எப்படின்னா, இதுதான் வேணும், அதுதான் வேணும் அப்படிலாம் இல்ல. எது இருக்கோ, எது செய்ய முடியுதோ, லெமன் சோறே 2 நாள் குடுக்குறியா, 3 நாள் குடுக்குறியா, வாங்கிட்டு போறேன். தயிர் சோறு அப்படி. அந்த மாரியான ஒரு கேரக்டர். சாப்பாடு விஷயத்துல ரொம்பங்க. இது இருக்கணும், அது இருக்கணும், கூட்டு இருக்கணும், பொரியல் இருக்கணும் அப்படிலாம் எதிர்பார்க்க மாட்டாங்க. ஆனா எங்க வீட்டோட சாப்பாட்டு வழக்க முறையே வேறங்க. அத நான் இன்னொரு வீடியோல கண்டிப்பா ஷேர் பண்றேன். இப்படிதாங்க இந்த நாள் போணுச்சு. என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா